உங்களில் நிறைய பேருக்கு கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன், அதை கேட்டதுக்கப்புறமா அந்த டவுட் கிளியர் ஆயிரும். அதாவது ரோட்டில் ஒரு குரு ஒரு 4 சிஷ்யர்கள் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போது ரோட்டில் ஒரு சின்ன பிளாஸ்டிக் பூ இருக்குது. ஸோ அதை அந்த குரு எடுத்து வச்சுட்டு அந்த 4 ஸ்டூடெண்ட்ஸ்டையும் கேட்குறாரு, இந்த பாருங்கள், என் கையில் இப்படி ஒரு பூ இருக்குது, இது எப்படி உருவாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ட்டு அந்த 4 பேர்ட்டையும் கேட்குறாரு. அந்த 4 பேரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐயா, இந்த பூவை உருவாக்குறதுக்கு முதல்ல இதுக்கான பிளாஸ்டிக்கை ஒருத்தர் ஒரு இடத்துல போய் வாங்குவார். அந்த பிளாஸ்டிக்கை இன்னொருத்தர் தான் உருவாக்கி வச்சிருப்பார். இவர் அங்கேருந்து இதை வாங்கிட்டு இதை இன்னொருத்தர்கிட்ட கலர் பண்ண கொடுப்பாரு. ஸோ அவர் கலர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதை அசம்பிள் பண்ணுறதுக்கு இன்னொருத்தர்கிட்ட கொடுப்பாரு. அவர் அதை அசம்பிள் பண்ணதுக்கப்புறமா அசம்பிள் பண்ணதை பேக் பண்ணுறதுக்கு இன்னொருத்தர்கிட்ட கொடுப்பாரு. அதை அவர் பேக் பண்ணதுக்கப்புறமா மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு இன்னொருத்தர்கிட்ட கொடுப்பாரு. அவர் அதை மார்க்கெட்டிங் பண்ணதுக்கப்புறமா எந்த இடத்துக்கு மார்க்கெட்டிங், அதாவது இப்போ ஒரு கடைக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னா அதை கொண்டு போகிறதுக்கு ஒருத்தர் கிட்ட கொடுப்பாரு. அவர் போய் அந்த கடையில் கொடுப்பாரு. அப்புறமா அந்த பூவை யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க அந்த கடையில் காசு கொடுத்து வாங்கிக்குவாங்க அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அந்த குருகிட்ட சொல்கிறாங்க. அப்போ அந்த குரு அவங்கள பார்த்து கேட்குற, ஒரு சின்ன பிளாஸ்டிக் பூ இந்த டோட்டல் வேர்ல்டில் கரெக்டாக சம்மர் சீசன்னா வெயில் அடிக்குதுல, கரெக்டாக ரெயின் சீசன்னா மழை பெய்யுதுல, இப்போ அந்த மாதிரி நாட்களில் இதுதான் நடக்கணும் அப்படிங்கிறது ப்ரோக்ராம் பண்ணி வச்சது யாரு அப்படின்னு அவங்ககிட்ட கேட்குறாரு.